சிவகாசி தொகுதியின் அரசியல் களம் இப்போது ஒரு முக்கியமான விவாதத்தை நோக்கி திரும்பியிருக்கிறது. எம்எல்ஏ அசோகன் மீதான மக்களின் அதிருப்தி வெடிக்க தொடங்கியுள்ளது. அதேபோல் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜியின் மக்கள் பணி வீரியமடைந்துள்ளது பேசப்படுகிறது. ஒரு எம்எல்ஏ என்பவர் தொகுதி மக்கள் எப்போதுமே அணுகக்கூடிய நபராக இருக்க வேண்டும். சிவகாசி எம்எல்ஏ அசோகன் இதுவரை தனது அலுவலகத்திற்கு சரியாக வந்ததே இல்லை. 5 வருடத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில முறை மட்டுமே அவர் அலுவலகம் பக்கம் வந்திருப்பதாக மக்கள் வேதனையுடன் கூறுகிறார்கள். அதுவும் குறிப்பாக MP மாணிக்கம் தாக்கூர் போன்ற முக்கிய புள்ளிகள் வரும்போது மட்டுமே அலுவலக கதவுகள் திறக்கப்படுகின்றன. மற்ற நேரங்களில் எப்போதும் அலுவலகம் பூட்டியே கிடந்திருக்கிறது என கொந்தளிக்கிறார்கள் அப்பகுதி மக்கள். ஒரு குறையை சொல்லவோ அல்லது உதவி கேட்கவோ மக்கள் சென்றால் பூட்டியிருக்கும் கதவுகளை பார்த்துவிட்டு ஏமாற்றத்தோடு திரும்புவதுதான் வாடிக்கையாகிவிட்டது. எம்எல்ஏ அசோகன் ஊடகங்களில் பேசும்போது மட்டும் மக்களை தேடி நானே செல்வேன் என ஏமாற்றி வருகிறார். இதற்கிடையில் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி சிவகாசி மக்களின் மனதில் நீங்காமல் இடம் பிடித்திருக்கிறார். அவர் அமைச்சராக இருந்த போதும் சரி, இப்போதும் சரி, அவரது வீட்டின் கதவுகள் மக்களுக்காக எப்போதுமே திறந்தே இருக்கின்றன. காலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை மக்கள் கூட்டம் அவர் வீட்டு முன்னால் அவரை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு வந்தா மது பிரச்சனை தீர்ப்பன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அரசாங்கமே மதுவாலதான் இயங்குது. சாராய விற்பனையில் காட்டும் அக்கறையை கள்ளச்சாராயத்தை தடுப்பதில் காட்டாததால் தமிழகத்தில் தினந்தோறும் மரண ஓலம் ஒலிக்கிறது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. யாராக இருந்தாலும் எளிதில் அணுகக்கூடிய ஒரு நபராகவும் மக்கள் போன் செய்தால் உடனே பதிலளிக்கும் தன்மையும் அவரிடம் இருப்பதால் அவர் மீது மக்கள் பெரும் நம்பிக்கை வைத்துள்ளனர். வெறும் அரசியல் மட்டும் பேசாமல் கோவில்களுக்கு நன்கொடை வழங்குவது, கிராமங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை முன்னின்று செய்து கொடுப்பது என ஒரு முழுநேர மக்கள் சேவகராக அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். எம்எல்ஏ அசோகனை தேடிச் சென்றால் ஏமாற்றமே கிடைக்கிறது. ஆனால் ராஜேந்திர பாலாஜியை தேடி சென்றால் தீர்வு கிடைக்கிறது என்கின்ற பேச்சு தொகுதி முழுவதும் பரவலாக ஒலிக்க தொடங்கிவிட்டது. மக்கள் பிரதிநிதி என்பவருக்கு இருக்க வேண்டிய உண்மையான பண்பு மக்களுடன் நெருக்கமாக இருப்பதுதான் என்பதை KT ராஜேந்திர பாலாஜி தனது செயல்கள் மூலம் நிரூபித்து வருகிறார். இதுவே இன்று சிவகாசி தொகுதியில் மாற்றத்திற்கான குரலாகவும் ஒரு மிகப்பெரிய பலமாகவும் மாறியிருக்கிறது.